நேர்களே, தற்போது முக்கிய செய்தி. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான சூப்பர் 8 சுற்று போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி T20 உலகக்கோப்பை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. சூப்பர் 8 சுற்றின் கடைசி போட்டியில் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் பவுலிங்கை தேர்வு செய்தார். இதன்படி மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் களமிறங்கியது. துவக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் ஷாய் ஹோப்பும் ரோஸ்டன் சேஸும் களமிறங்கினர். இருவரும் அந்த அணிக்கு சிறப்பான துவக்கத்தை கொடுத்தனர். ஷாய் ஹோப் 32 ரன்களில் வருண் சக்கரவர்த்தி வீசிய பந்தில் போல்டாக்கி வெளியேறினார். ரோஸ்டன் சேஸ் 40 ரன்கள் எடுத்திருந்த போது ஆட்டமிழந்தார். ஹெட்மயர் 27 ரன்னிலும் ரூதர்போர்ட் 14 ரன்னிலும் வெளியேறினர். இதற்கு பிறகு ஜோடி சேர்ந்த ரோமன் பாவல் 34 ரன்களும் ஜேசன் ஹோல்டர் 37 ரன்னும் சேர்த்ததார். 20 ஓவர்கள் முடிவில் மேற்கிந்திய தீவுகள் அணி 195 ரன்களை குவித்தது. இந்திய அணி தரப்பில் பும்ரா 2 விக்கெட்டுகளும் வருண் சக்கரவர்த்தி, ஹர்திக் பாண்டியா தலா 1 விக்கெட்டும் எடுத்தனர். இதையடுத்து 196 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கிய இந்திய அணி களமிறங்கியது. அதிரடி ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா 10 ரன்கள் எடுத்திருந்த போது ஹகில் உசைன் வீசிய பந்தில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இதனைத் தொடர்ந்து சஞ்சு சாம்சனுடன் கைகோர்த்த இஷான் கிஷனும் 10 ரன்கள் எடுத்திருந்த போது ஆட்டமிழந்ததால் இந்திய அணி ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சஞ்சு சாம்சன் நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் சூரியகுமார் யாதவ் 18 ரன்கள் எடுத்திருந்த போது சமர் ஜோசப் வீசிய பந்தில் ரூதர் போர்ட்டிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு குறைந்தது. இதற்கு பிறகு வந்த திலக் வர்மா சற்று நிதானமாக விளையாடி தன் பங்கிற்கு 27 ரன்களை சேர்த்திருந்தார். இதைத் தொடர்ந்து களமிறங்கிய ஹர்திக் பாண்டியா 17 ரன்கள் எடுத்திருந்த போது ஹோல்டரிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறியதால் போட்டி பரபரப்பான கட்டத்தை எட்டியது. இரு அணிகளும் வெற்றி வாய்ப்பு சமமாக இருந்தது. ஒரு பக்கம் விக்கெட்டுகள் சரிந்தாலும் சஞ்சு சாம்சன் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் 19.2 ஓவர்களில் இந்திய அணி 199 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது. சஞ்சு சாம்சன் 97 ரன்களுடனும் சிவம் துவே 8 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். இந்த வெற்றியின் மூலம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள இந்திய அணி மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது.